ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நியூ கொரியன் ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட பேர் மை ராயல் நிமெசிஸ். இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் இந்த ட்ராமா பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா 300 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினி டைம் டிராவல் பண்ணி மாடர்ன் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ரொமான்டிக் பிளஸ் காமெடியா போகுதுங்கிறது தான் இந்த ட்ராமாவோட ஸ்டோரியா இருக்கும். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த ட்ராமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் எபிசோட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட் தான் காமிக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர்கிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வால் நட்சத்திரம் ஏதோ தோன்றுச்சாமா. அந்த மாதிரி வரும்போது பசி பட்னி அதுக்கப்புறம் நோய் வாய்ப்படுவாங்க ஜனங்க. அதுக்கு சாபம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு ராஜா கேட்கும் போது, நீங்க செகண்டா கல்யாணம் பண்ணிருக்க உங்களோட ராணி தான் இதுக்கு பிரச்சனை. அவங்க பாத்தீங்கன்னா லோ பர்த்ல பிறந்தவங்க. அவங்களாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்ன உடனே அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காத அந்த ராணியை கொல்ல சொல்லிடுறாங்க. அந்த ராணி யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோயினி தான். நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக காவலாளிகள்லாம் விஷத்தை குடிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி ஃபர்ஸ்ட் விஷத்தை குடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு, நான் எதுக்காக விஷம் குடிக்கணும், நான் லோ பர்த்ல பிறந்தது என்னோட தப்பா, இல்ல ராஜ்யசபையில யாரும் வாய் திறக்காத போது நான் வாய் திறந்ததுதான் தப்பா, நான் விஷம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அதை அவாய்ட் பண்றாங்க. பட் ஆனா யாருமே அதை ஒத்துக்கிறதே இல்ல. நம்ம ஹீரோயினிய வலுக்கட்டாயமா அந்த விஷத்தை குடிக்க வச்சிடறாங்க. அப்பதான் வானத்துல இருந்து பனிப்பொழிவு வருது. பட் அது சம்மர் சீசன். அந்த டைம்ல நல்லவங்க உயிர் இறந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பனிப்பொழிவு வரும். அந்த டைம்ல கரெக்டா அந்த ஷாமின்ஸ் எல்லாம் பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சூரிய கிரகணமும் வருது. நம்ம ஹீரோயினி இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் அவங்க டைம் டிராவல் பண்ணி இந்த மாடர்ன் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினி எழுந்து பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே வியர்டா இருக்குது. என்ன எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு ராணிங்கிற மரியாதை கூட எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன காலை காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குதுன்னு நம்ம ஹீரோயினிக்கு செம்ம ஆச்சரியமா வந்திருக்குது. பார்த்தா அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை தான் எடுத்துட்டு இருக்காங்க. பேரு தப்பா சொன்ன உடனே நம்ம ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாயி எல்லாரும் அங்க இருக்கிறவங்கள தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அவரோட பேர் அவர் ஒரு 3 ஜெனரேஷனா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 3rd ஜெனரேஷன்ல நம்ம ஹீரோ இருக்கிறாரு போல. அவருக்கு ஆனா நல்ல பேர்லாம் கிடையாது. அவர் அரக்க ராட்சசன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பிசினஸ்க்காக எந்த லெவலுக்குனாலும் நம்ம ஹீரோ இறங்குவாரு போல. அதனால ஹீரோக்கு ரொம்ப கெட்ட பேர் தான் இருக்குது. அவரோட அசிஸ்டன்ட் சாங்கன்னு இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு உறுதுணையா எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியுறது இல்லை. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்குறாங்க. பட் அப்பயும் அவருக்கு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா எதுவுமே புரியுறது இல்லை. அங்க இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துதான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. நம்ம ஹீரோவோட வீடியோ ஏஐல கிரியேட் பண்ணி அவங்க எதையோ போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவர் பேரு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுலயும் பிசினஸ் டீல் பாக்குறதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு வெளியே ஓடி வரும்போதுதான் அவங்க ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. என்ன பிளாஷ்பேக்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஷாமின் இருந்திருக்காங்க. அவங்க அவங்க கையில பிளட் எடுத்துட்டு நீங்க மறுபிரிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ இப்ப நிஜமா நான் மறுபிரிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயினி நம்புறாங்க. இந்த சைடு நம்மளுக்கு சோன் ஒருத்தர் காமிக்கிறாங்க. சோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கசின். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹீரோ பத்தியே கேட்டுட்டு இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கடுப்பு ஆகுது. நம்ம ஹீரோயினி கிட்ட அவங்க ப்ரொடியூசரும் அங்க உண்மையான ஹீரோயினி இருப்பாங்களே அவங்களையும் பேசுறாங்க. அவங்க பார்த்தோன்னே அவங்க கெட்டவங்கதான்ங்கிறத நம்ம ஹீரோயினி ரியலைஸ் பண்ணி கத்திட்டு வெளியே வராங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ல மொபைல் போன் அடிக்கிறது நம்ம ஹீரோயினிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோட தாத்தாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அவரோட பேரை இந்த மாதிரி ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் இந்த ரத்த காயம் இந்த மாதிரி எல்லாம் ஷூட்டிங்காக ரெடி ஆகி வரதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி உண்மையாவே கொள்ளக்காரங்க தான் வந்துட்டாங்கன்னு பயந்துட்டு வெளியே ஓடி வரும்போதுதான் உண்மையான கொரியாவை அவங்க பாக்குறாங்க. என்னது இது உண்மையா இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி டென்ஷனா கார்ல இருக்கும் போது நம்ம ஹீரோயினி காருக்கு எதிரில விழுந்துடுறாங்க போல. ஹீரோ நீ நல்லா தானே இருக்கிறேன்னு உடனே நான் நரகத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் நரகத்துக்கு வந்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி ஓடி போகும்போது ஹீரோ போய் டக்கு நம்ம ஹீரோயினி கையை எடுக்கும் போது கியூட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் காமிக்கிறாங்க. ஹீரோயினி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் கையை பிடிச்சிருக்கோன்னு ஹீரோ ஆல்ரெடி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கிறத நம்ம ஹீரோயினி மேல காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்கும் போது சுத்தி எல்லாரும் வீடியோ எடுக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த என்னோட கார்டு எது வந்தாலும் என்கிட்ட அப்புறமா பேசுங்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல ஓடி வந்துறாரு. ஆல்ரெடி அவர் கான்ட்ராக்ட் விஷயத்துல ஆபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. சன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி ஒரு வழியா ஹிஸ்டாரிக்கல் அந்த மியூசியம் இருக்கு இல்லையா,
அந்த மியூசியம்க்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்கள பத்தி எந்த ஒரு ஹிஸ்டரியுமே உலகத்துல வந்து இல்ல அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது. அவங்க ரொம்ப சோகமா வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஷாமினை மீட் பண்ணி அவங்க டைம் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் வந்து பண்றாங்க. சரி நம்ம ஹீரோயினி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டே வெளியே அழுந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோட கம்பெனில ஒரு பிராண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களா, அந்த பிராண்டுக்கு வந்து ஒரு மாடல் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் வந்து போடுற மாதிரி தான் பிளான்ல வந்து வச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி நான் இறந்துட்டேன், மறுபடியும் நான் எதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்து வந்தேன், பட் ஆனா இது எனக்கு கிடைச்ச மறுபிறவி, நான் வந்து இதை விட மாட்டேன், இதை நான் வந்து பயன்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கார்டு மட்டும்தான். சரி ஓகே, ஹீரோட கம்பெனிக்கு வந்து வராங்க. வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோட தாத்தா வந்து ஹீரோ பிடிச்சி செம்மையா வந்து கத்திட்டு இருக்காரு. உன்னால கம்பெனி ரன் பண்ண முடியல, அட்லீஸ்ட் வந்து மேரேஜ் ஆச்சு பண்ணிக்கணும். நம்ம ஹீரோக்கு மேரேஜ் கூட ஒரு பிசினஸா தான் வந்து பாப்பாரு. நம்ம ஹீரோயினி உள்ள வந்த உடனே அந்த இடத்துல அந்த மாடலுக்கான செலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது. கரெக்டா நம்ம ஹீரோயினியா அந்த செலெக்ஷன்ல கூட்டு போய் வந்து உட்கார வச்சுறாங்க. அந்த இடத்துல இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து வராது. ஏய் ஏமாத்துக்காரா நீ தானே அப்படின்னு ஹீரோயினி வந்து அவரை கேட்ட உடனே அவர் இன்டர்வியூ எடுத்துட்டு வெளியே வந்து வந்தோடனே உங்ககிட்ட டீல் பேசணும்னு இல்லைன்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் வந்து நிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போதுதான் நம்ம ஹீரோட கார்ல வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆக போகுதுங்கிறது நம்ம ஹீரோயினிக்கு வந்து தெரிய வருது. கரெக்டா சூரிய கிரகணமும் மறுபடியும் வருது. அவர் டக்கு நம்ம ஹீரோயினி உள்ள பிடிச்சி இழுத்து அவரோட உயிரை காப்பாத்தோடவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. செகண்ட் எபிசோட வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல தான் டிராமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும் போது மகாராஜா வந்து அந்த இடத்துல வந்து வராரு போல. அவங்க ஏதோ ஃபிளவர் பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவரு சடனா வந்துட்டு நம்ம ஹீரோயினி அப்பயும் விஷம் தான் வந்து குடிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி உட்காந்து நான் எதுக்காக விஷம் குடிக்கணும், இவர் மெஜஸ்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீமா வந்து வந்துட்டு இருக்கு போல இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல. ஹீரோ எழுந்த உடனே நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி நல்லாதான் இருக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு ஹீரோயினி நான் ஒரு மகாராணியா வந்து இருந்திருக்கேன், எந்த சைட்ல இருந்தா எதிரி வருவாங்க, அவங்க எப்பெல்லாம் தாக்குவாங்கிற விஷயம் எனக்கு கண்டிப்பா வந்து தெரியுங்கிற மாதிரி பிளாஷ்பேக்ல நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க. இன்னும் ஹீரோ வந்துட்டு என்னை காப்பாத்தணுங்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோயினி நான் வேணா உங்க கூடவே இருக்கிறேனே, உங்க உயிரை நான் எப்பவுமே வந்து காப்பாத்துவேன், ஒரு பாடி கார்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி ஒரு டீல் வந்து பேசுறாங்க. ஹீரோ உங்ககிட்ட உட்காந்து பேசுனதுன்னா பண்ண பெரிய தப்பு, இவ்வளவு தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கார்ல எடுத்துட்டு போய் டிராப் பண்ணலாங்கிற மாதிரி அவர் கார்ல ஏறுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி நான் கார்ல எல்லாம் வர மாட்டேன், என்னது இது, இந்த வண்டி பார்க்கும் போது எனக்கு வினோதமா இருக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கான்டாக்ட் ப்ராப்ளம் ஏதோ வந்துச்சு இல்லையா, அதுல ப்ரொடெஸ்ட் பண்ற யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு வந்து தெரிய வருது. நம்ம ஹீரோயினி கார்ல வந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லையா, அவங்க ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல இருந்து வந்ததுனால என்னது இது கொஞ்சம் ஸ்லோவா போய் என்னால முடியலங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா சைக்கிள் எல்லாம் ஸ்பீடா போயிட்டு இருக்குது. அவ்வளவு ஸ்லோவா தான் நம்மளோட சன் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட தாத்தா வந்து காமிக்கிறாரு. அவரோட பர்த்டே போல அவங்களுக்கு வந்து 2 ஆன்டி வந்து இருக்கிறாங்க. அப்புறம் சோ வந்து அவரோட கசின் வந்து இருக்கிறாங்க. பட் எல்லாருமே அவரோட காசுக்காக மட்டும்தான் அவர் கூட இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு கிளீனா வந்து தெரியுது. பட் தாத்தாக்கு வந்து சோ வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரட்டா வந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளோட கங் நம்ம ஹீரோயினோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அவங்களை விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு மகாராணி வந்திருக்கேன், என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாரும் வர மாட்டீங்களான்னு வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஓனர் வந்து உன் பாட்டி அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வாடகை கூட இன்னும் கொடுக்க கிடையாது, மரியாதையா மேல போன ஒரு கத்துன உடனே நம்ம ஹீரோயினி மேல போனாதான் அவங்க பாட்டி வந்து ரொம்ப ஆறுதலா வந்து பேசுறாங்க. அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி இந்த மாதிரியும் மனுஷங்க வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க தாத்தாவோட பார்ட்டிக்கு வந்து வரும்போதுதான் அந்த பிறகுதான் சன் கிட்ட வந்து சொல்றாரு, கண்டிப்பா என் ஃபேமிலியில என்னை யாருக்குமே வந்து பிடிக்காது, ஏதோ இருக்கட்டுமே என்ன வச்சிட்டு இருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும்ங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நம்மளோட பாட்டி வந்து ஊருக்கு கிளம்புறேன் போது நம்ம ஹீரோயினி கிட்ட நீ பேரண்ட்ஸோட லவ் இல்லாத வளர்ந்த, உன்னோட டிஃபிகல்டிஸ் வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும், நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலாவும் அவங்க உயர்த்தி பேசிட்டு வந்து போறாங்க. ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உயர்த்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆறுதலா அதை வந்து ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் சன்னும் வந்து கார்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, ஒருவேளை அவ வந்து இது காரணமா வந்து இருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, அவங்க அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன், கார்ல ஏறினதுக்கே ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி சன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க அரண்மனையில தங்கனவங்க குட்டி ரூம்ல இருக்கிறதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு சரியா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜன்னல் கூட இல்ல, என்ன இது கூட இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு உள்ள போய் உட்காரும் போது தான் பக்கத்துல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்குது. பார்த்தா அங்க இருந்து ஒரு நாமன்கிற ஒரு பையன் தான் சத்த போறோம் போல. நம்ம ஹீரோயினி வந்து சரியா அந்த பையன் கிட்ட வந்து கத்தி விட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயினி வந்துட்டு அவ்வளவு போல்டா வந்து இருக்க மாட்டாங்க போல. இப்ப நம்ம மகாராணியா வந்த பிறகுதான் செம போல்டா வந்து பேசுறாங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுல போய் நம்ம ஹீரோயினி பத்தியே தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு போல. ஹீரோயினி அங்க இருக்கிற லேம்ப் வந்துட்டு வியர்டா இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மகாராணி வந்து ஆகல போல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பனி பெண்ணா வந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்களா நம்ம ஹீரோயினி சமயம் வந்து புள்ளி பண்ணி ஏதோ ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயினி நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அந்த பாக்ஸ்ல போட்டு அடைச்சாங்களே, அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மாட்டு வண்டியில வந்து ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அது வந்து நம்ம ஹீரோட கனவுல வந்து வருது. ரெண்டு பேர் கனவும் கொஞ்சம் ஜாயிண்டிங்கா தான் வந்து இருக்குது. நம்ம ஹீரோ எழுந்து உட்காந்து என்ன நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அப்பதான் அந்த பொண்ணோட டீடைல்ஸ், அதாவது நம்ம முன்னாடி இருந்த மாடர்ன் ஹீரோயினியோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க போல ஹீரோயினி ஆகிறதுக்காக. பட் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து சைட் கேரக்டர் தான் கிடைக்குது. ஒரு காலத்துல கொஞ்சம் நல்ல ஹீரோயினியா இருந்திருப்பாங்க போல. பட் ஆனா நல்ல பேர் புகழ் வாங்கணுங்கிறது அவங்களோட ஆசைங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வந்து வருது. அவங்களோட டைரி மொத்தத்தையும் வந்து படிச்சு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் எதுக்கு அவளுக்கோ கஷ்டம் நம்மளுக்கோ கஷ்டம், பேசாத நம்ம இறந்துட்டா ரெண்டு பேருக்குமே இது நல்ல விஷயமா வந்து முடிஞ்சிடும் மேல வந்து குதிக்கிறதுக்காக வராங்க. பட் கடவுள் கொடுத்த இன்னொரு லைஃப் நான் எதுக்காக வந்து கேன்சல் பண்ணோம், நான் வாழ்ந்து காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அவங்க போன்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எப்படி வாழ்றாங்க, எப்படி இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீரோயினி வாழ வந்து கத்துக்கிறாங்க. அந்த நாம் கிட்டயும் நம்ம ஹீரோயினி ரொம்ப போல்டா பேசுறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குது போல. இந்த சைடு சோ வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து மீட் பண்ண வந்து வராரு. அவருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த சோ யார பார்க்க வந்திருக்காருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அந்த டாக்டர் வந்து போல. ஹீரோ ரெகுலர் செக்அப் வந்து அவர்கிட்டதான் வந்து வருவாரு. நம்ம ஹீரோ பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும் தான் அவர் வந்து வந்திருக்காரு போல. ஹீரோ அப்பதான் அவர் ஃப்ரெண்டை பார்க்க வந்த உடனே எனக்கு நைட்ல இந்த மாதிரி வியர்டா வந்து கனவு வந்து வருது, அதுக்கு என்ன ப்ராப்ளமா வந்து இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி போதும் நம்ம போய் டீல் பேசினா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ முடியுங்கிறதுக்காக நம்ம ஹீரோட கம்பெனிக்கு மறுபடியும் வந்து நான் சொன்ன டீலை பத்தி நீங்க பாத்தீங்களா பேசுனீங்களான்னு ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. ஹீரோ யார் நீ, எதுக்காக என்கிட்ட வந்துட்டு டீல் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க, என்னையே அடக்கம் கொடூரம்லாம் சொல்லுவாங்க, என்கிட்டயே நீ வாயாடுறியா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது ஹீரோயினி செம டென்ஷனாயி அவரோட காலை வந்து மிதிச்சு விட்டுறாங்க போல. அவரையே அவளை பிடிச்சி வெளியே போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து வந்துடுறாரு போல. அப்பதான் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட சன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு நார்மல் ஃபேமிலியில வந்தவங்க, ஒரு சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவ என்கிட்ட டீல் பேசணும் நான் வந்தா அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் வந்து ஆகுது. நம்ம ஹீரோயினி கிட்ட சுத்தமா காசு இல்லையா, அந்த ஷாமின் மூலியமா தான் அவங்க காசு வந்துட்டு இப்போதைக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த காசு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினி செலவு வந்து பண்ணிக்குவாங்க போல. இந்த சோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு அந்த பொக்கு கொடுத்தாங்க தெரியுமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு, அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வச்சிருக்காரு போல. அதை வச்சு நம்ம ஹீரோ என்ன பேசினாரு அப்படிங்கறத வந்துட்டு அவர் கேட்டுக்கிறாரு போல. நம்ம ஹீரோயினியோட டேரக்டர் வந்து இருக்காங்களே அந்த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் சீன்ல அவங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டரும் அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிடுது போல. அந்த டென்ஷன்ல அவங்க எடுத்துட்டு இருக்க படத்துல இருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி நடிச்ச ஃபுட்டேஜ் தான் அது வேர்ல்டு ஃபுல்லா செம ஃபேமஸ் வந்து ஆயிடுது போல. நம்ம ஹீரோயினி இந்த சைடு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ்ல வந்து இல்ல இல்லையா, அவங்க ஒரு ஃபுட்டியா வந்து மாறிடுறாங்க போல. நம்ம ஹீரோட கம்பெனிலயும் வந்துட்டு நம்ம ஹீரோயினியே வந்துட்டு இதுவா வந்து போடலாம்னு சொல்லி சொல்றாங்க. எது மாடலா வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஹீரோக்கு அதுல சுத்தமா விருப்பமே வந்து இல்ல. நம்ம ஹீரோயினி நிறைய இடத்துல வேலைக்கு போய் ட்ரை பண்றாங்க போல காசு வேணும்ங்கிறதுக்காக. அப்பதான் நாம வந்து மீட் பண்றாங்க. நாம எங்கேயோ ஓடி போறோம், நம்ம ஹீரோயினி பின்னாடி ஓடி போகும்போதுதான் எதாச்சும் அந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம், அந்த மாதிரி ஒரு கம்பெனில போயிட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க போல. அந்த இடத்துல நல்லா வந்துட்டு நம்ம ஹீரோயினி இன்னும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி அவங்களோட வீடியோ ஃபேமஸ் இல்லையா, அதனால இதுலயும் வந்துட்டு நம்ம ஹீரோயினி செம்மையா வந்து ஃபேமஸ் வந்து ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னொரு முறை யாரோ சஜஸ்ட் பண்ற தொட்டு யாரும் அவகிட்ட டீல் பேசக்கூடாது, நம்ம கான்டாக்டா அவ சைன் பண்ணும், சீக்கிரமா அவளை கண்டுபிடின்னு ஹீரோ வந்துட்டு சன் கிட்ட போன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி கிட்ட இந்த ஆட்ல நடிக்கிறதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயினி எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 70% வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களும் சரி ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மருந்து வந்து குடிக்க சொல்லி சொல்றாங்க. பட் அது எப்படி இருக்குதுன்னா நம்ம ஹீரோயினிக்கு ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல அந்த விஷம் குடிக்க சொல்லி சொன்னாங்களே அந்த மாதிரி அந்த மருந்து வந்து இருக்குது. ஹீரோயினி உடனே பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து ஓடி வந்துடுறாங்க. அந்த மேனேஜர் வந்து திட்டாரு, இடமா நினைச்சிட்டு இருக்க 70% எக்ஸ்ட்ரா மட்டும் வாங்குறல, உன்னால ஒழுங்கா நடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆடை பார்த்துதான் நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பாரு போல. நீ என்னோட கான்டாக்ட்ல வந்து என்கிட்ட சைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா நம்மளோட சோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த சோ யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல ஒரு மகாராஜாவா இருந்தார் இல்லையா, அவர் தான் சோ போல. நம்ம ஹீரோயினி பார்த்தோன்னே பயந்து அந்த இடத்துல இருந்து குடு குடுன்னு ஓடி போயிடறாங்க. ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு என்னோட கான்டாக்ட்ல சைன் பண்றேன்னு சொல்லி
சொல்லிட்டு நீ பாட்டுன்னு ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேக்குறாரு. இல்ல நீ ஒண்ணும் இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா உன்னோட தேவை எனக்கு இருக்குது, நீ அன்னைக்கு சொன்னல அந்த பேசின டீல் நம்ம இப்ப பேசிக்கலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போதுதான் அந்த இடத்துல மறுபடியும் சோ வந்து வராரு. ஹீரோனி கொஞ்சம் அவரை பார்த்தோன்னே பயந்துட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஹக் வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோனி பயந்துதான் வந்து ஹக் பண்றாங்க போல. அப்ப நம்மளுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி அந்த பாக்ஸ்குள்ள இருந்தாங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினியை வந்து காப்பாத்திருக்காங்க. அப்ப 2 பேரும் ஹக் பண்ணிருக்காங்க போல. அந்த பியூட்டிஃபுல்லான சீனோடவே நம்மளுக்கு செகண்ட் எபிசோட வந்து பினிஷ்ட் வந்து பண்ணிடுறாங்க. தேர்ட் எபிசோட வந்து காமிச்சிங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல டிராமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு நம்ம ஹீரோயினி ஓட்டு மேல வந்துட்டு அவங்க ஒரு பனிப்பெண்ணா தானே இருந்தாங்க, கிளீன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இளவரசரா வந்து இருக்கிறாரு. சோக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்பத்துல இருந்தே வந்து சுத்தமா ஆகாது போல. நம்ம ஹீரோ நிறைய எனிமீஸ் வந்து தாக்க வந்து வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அம்பு விடும்போது கரெக்டா அந்த ஓட்டு பக்கத்துல போய் வந்து விழுது போல. நம்ம ஹீரோ வெளியே போய் நீ யாரு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எனிமியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் இங்க ஒரு பனிப்பெண் தான், என்ன மன்னிச்சிருங்க இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதுதான் 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணாங்க இல்லையா, நம்ம ஹீரோ தானே ஹீரோயினை காப்பாத்தினாங்க. அதையும் 2 பேரும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட பேர் என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து எனிமீஸ் வந்து தாக்குறாங்க போல. உடனே ஹீரோ வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தின உடனே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அந்த பிளாஷ்பேக்கை நம்மளுக்கு காமிச்சிட்டு இப்ப ரியல் வேர்ல்ட்ல வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா சோ வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினி முடியாதுங்கிற மாதிரி தலையை வந்து ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு நம்ம ஹீரோயினி தலையாட்டும் போது அவரால் என்ன பண்ண முடியும். சோ வேற அந்த டைம்ல நீங்க டேட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நான் உள்ள வந்துட்டேன்னா ராங் டைமிங்னு நினைக்கிறேன், நான் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி அவர் வந்து கிளம்புறாரு. ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்னும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோயினி அவர் போயிட்டாரா, சரி ஓகே கரெக்டான டைமிங்ல நான் ஒன்னு யூஸ் பண்ணிக்கினா இதோட நம்ம வந்து கிளம்பலாம், ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து போறாங்க. ஹீரோ எங்க போற, நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன்னு தானே சொன்ன, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி நிறைய ஆளுங்க வரதை பார்த்தோன்னே மயக்கம் போட்ட மாதிரி வந்து நடிக்கிறாங்க போல. ஹீரோ ஏக்கமா வெளியே வந்து தூக்கிட்டு வந்தா நம்ம ஹீரோயினி சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தாங்கிற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துருது போல. உடனே நம்ம ஹீரோயினி எனக்கு தண்ணி வாங்கிட்டா எனக்கு சாப்பாடு வாங்கிட்டான்னு அவரோட கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ இது என்னடா தொல்லையா போச்சுன்னு 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு ஒரு கன்வென்ஷனல் ஸ்டோருக்கு வந்து போறாங்க போல. பெட்ரோல் போட சொல்லி நம்ம ஹீரோ கார்டு கொடுத்துட்டு உள்ள போய் தண்ணி வாங்க வந்து போறாங்க. உள்ள போய் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி அக் பண்ணதையே தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு போல. என்னோட மைண்டே லாஸ்ட் ஆயிடுச்சு இவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு. வெளியே நம்ம ஹீரோயினி கார்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்க வெளியே வந்து நிக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய டிஸ்பிளேல நம்ம சோ பத்தி வந்து போயிட்டு இருக்குது. அவன் எவ்வளவு ஒரு கெட்டவன், அவனுக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பேரா அப்படின்னும் போது அவங்களோட ஃபேமிலி போட்டோ வேற போறாங்க. அதுல நம்ம ஹீரோ வேற இருக்காரு. இவங்க சங்காத்தமே நம்மளுக்கு தேவையில்ல சாமி அப்படின்னு ஹீரோயினி திரும்பி ஓடலான்னும் போதுதான் அங்க பெட்ரோல் போட்ட கார்டை வந்துட்டு உங்க பாய் ஃப்ரெண்டு கார்டை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி அது என்ன கார்டு ஏதுன்னு தான் தெரியாது, அதை வாங்கிட்டு அவங்க பட்டினி எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல. அப்பதான் அந்த பாய் வந்து சொல்றாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஆபீஸ்க்கு வந்து வராரு. நம்ம ஹீரோயினி பண்ணதையே தான் நம்ம ஹீரோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி நம்மளோட நாம் கிட்ட வந்து போறாங்க. ஒழுங்கா இன்னைக்கு நடிச்சது காசு கொடு, நீ எங்க நடிச்சனா உங்ககிட்டதான் காசு இருக்குது. நம்ம ஹீரோயினி அந்த காசை வந்து எடுத்துட்டு அவங்க சாப்பிடறதுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க போல. நம்ம ஹீரோவும் நம்மளோட சன்னும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கான். அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்துட்டு சோவா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் சோ கிட்ட வந்து சண்டை போறாரு. உன்னோட கம்பெனி ரன் பண்ணி என்னோட கம்பெனிக்குள்ள நீ வந்து வராதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து வராரு. கார்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம சன் கிட்ட வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. சின்ன வயசுலயே அவங்க தாத்தா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ சும்மாவே வந்து மாட்டி விட்டு திட்டு வாங்க வச்சு அடி வாங்க வைக்கிற அளவுக்கு மோசமான கேரக்டரா அவர் வந்து இருந்தாராமா. இப்ப இதெல்லாம் அவன் பண்ண மாட்டான்னு என்ன சாத்தியம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு மீட் பண்ண போற மாதிரி நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன்ல வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ சாப்பாடு வாங்கறதுக்காக ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கும் போது அவங்க கையில இருந்த காசு வந்து காலி ஆயிடுச்சு போல. அங்க இருக்கிற கடைக்காரர் நீங்க கார்டு வச்சுட்டு இருக்கீங்களா, கார்ட்லயே வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் இதுல கூட காசு கொடுக்க முடியுமா, இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தேவை ஃபுட் கெச்சா போதுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கொடுக்குறாங்க. அந்த கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ண நம்ம ஹீரோக்கு வந்து இங்க மெசேஜ் வந்து போயிட்டு இருக்கு. உடனே சன்னுக்கு கால் பண்ணி அவ என் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ உடனடியா அவளோட அட்ரஸ் கூட ஹீரோ கேட்கிறாரு. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கார்டு வேணா பிளாக் பண்ணிடுங்க, காலை பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கால் வந்து வச்சிடறாரு. நம்ம ஹீரோயினி இந்த சைடு நாம கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரேக்கப் வந்து ஆகுது போல. அவங்களோட பேக் வந்துட்டு தூக்கி போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினி வந்து அந்த பேகை வந்து புடிச்சுக்கிறாங்க போல. அவங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டாண்ட வந்து நின்றுட்டு இருக்காரு. அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காரு போல. ஹீரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
காலைல என்னோட கார்டு வாங்கினேன், எங்க என்னோட கார்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. எதை பத்தி கேக்குறீங்க? காலைல அந்த கடையாண்டு கொடுத்தனே அந்த கார்டு. ஓ அந்த கார்டா, நான் கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஃபுட்டு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஹீரோக்கு வேற வழியே கிடையாது, அவங்க கான்டாக்ட் சைட் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் வந்து வாங்கி தராங்க. நம்ம ஹீரோயினி ஃபுல்லா வந்து சாப்பிடுறாங்க. பில்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் சைஸுக்கு பெருசா வந்திருக்கு. நம்ம ஹீரோயினி இவ்வளவா சாப்பிடுற, பாக்கிறதுக்கு அப்படி ஒண்ணும் தெரியலங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி நான் ஒரு ஃபுட்டி, நான் அப்படிதான் சாப்பிடுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வயித்துல இன்னும் கொஞ்சம் இடமும் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க போல. இந்த சைடு சோ வந்துட்டு எப்படியாச்சும் தாத்தா வந்து வளைச்சு அந்த கம்பெனி எல்லாம் அவர் சைடு எடுத்துக்கலாங்கிற மாதிரி பிளான் வந்து போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், அட்லீஸ்ட் அந்த காஸ்ட்லி ஹேண்ட் பேக் வித்தாச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி லோக்கல் ஸ்ட்ரீட்ல எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடாரு. நம்ம ஹீரோயினி அப்படி ஸ்மைல் வந்து பண்றாங்க. அவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோயினி மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்துருச்சுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சீன்ல வந்து காமிக்கிறாங்க. அவங்க உள்ள போய் ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோக்கு பணிப்பெண்ணாதான் நம்ம ஹீரோயினிய வந்து அமைச்சிருக்காங்க போல. ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தெரியும் இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு வந்து நிறைய காயங்கள் வந்து இருக்குது, என் கூட வேலை செய்யறதுக்கு உனக்கு வந்து ஓகேவான்ங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினி எனக்கு எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அந்த கனவு தான் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் வருது. என் கனவுல ஒரு பொண்ணு வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அடுத்த நாள் டாக்டர் கிட்ட வர கன்சல்ட் வந்து பண்றாரு. டாக்டர் வந்துட்டு கண்டிப்பா உனக்கு அது ஃபர்ஸ்ட் லவ்வா தான் வந்து இருக்கும், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி போயிட்டு நம்ம நாம் கூட சேர்ந்து ஏதோ கன்வென்ஷனல் ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சாம்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மேனேஜர் வந்து திட்டிட்டு அந்த சைடு போன்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினி கிட்ட அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கணும்னு சொல்லி நம்மளோட சன் கிட்ட போயிட்டு உடனடியா நீ அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் வந்து வாங்கிட்டு வந்துரு, டைமிங் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வந்து போயிடாரு. நம்ம ஹீரோயினி வந்து இந்த சைடு வந்து நின்னுட்டு ஏதோ ஒரு போஸ்டர் வந்து இருக்கு, அந்த போஸ்டர் வந்து பாத்துட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோட கம்பெனில வந்து மாடலுக்கு வந்து 2 பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க, ஹீரோயினி அப்புறம் இன்னொரு பொண்ணு. 2 பேருக்கும் வந்துட்டு ஓட் பண்ணி வந்து யாரு முன்னாடி வராங்கிறத நம்ம முடிவு எடுக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அந்த டிவில வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ குட்டி பொண்ணு அழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு போல. அதை நம்ம ஹீரோயினியே வெறச்சு வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு தான் ஓட்டிங்ல வந்து அதிகமா வந்து வருது போல. ஹீரோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவங்க ஃபேஸ்லயே வந்து தெரியுது. இது நம்மளோட சன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடாரு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சிக்னல் வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினி அதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலா வந்து ஃபீல் வந்து ஆயிடுறாங்க போல. கண்டிப்பா நம்மளும் இந்த டிவி ஷோ வந்து பண்ணோம், ஆட் தான் வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினிக்கு வந்து புரிஞ்சிருது. நம்ம ஹீரோ கான்டாக்ட்ல சைன் வாங்க சொல்லி நம்ம சன் கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, அவங்க வந்துட்டு இதை வந்து சைன் போட மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்க வந்து சொல்றாரு. பட் எதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது இல்ல. ஹீரோ கொஞ்சம் கடுப்பு வந்து ஆயிடுறாரு போல. நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்த பிறகுதான் அந்த முன்னாடி இருந்த நம்ம ஹீரோயினி இருந்தாங்களே மாடர்ன் வேர்ல்டு ஹீரோயினியை பத்தி அவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அவ உடம்புல இருக்கிற நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆக்டர் வந்து ஆகியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி முடியாதுன்னு சொன்ன கடுப்புல பேப்பர்ல வந்து கிழிச்சு போட்டுட்டு இருக்கும் போது கட்ட ஹீரோயினி வந்து கால் பண்றாங்க. நான் உங்களோட ஆட்ல நடிக்கிறதுக்கு ஓகே சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. முன்னாடி ஓவரா வந்து பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் கண்டிப்பா இப்போ வந்து நடிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு ஹீரோட கம்பெனிக்கு வந்து வராங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோயினி மேல வந்து வரும்போதுதான் ஆல்ரெடி அந்த ப்ரொடியூசர் அந்த யூன் பொண்ணு இருக்குது இல்லையா ஹீரோயினி, அவங்க 2 பேருக்கும் நம்ம ஹீரோயினிக்கும் மறுபடியும் ஃபைட் வந்து வருது. ஒருத்தர் மாட்டி வந்து அடிச்சுக்கிறாங்க போல. அடிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து வர்றாரு. நீங்க யாருன்னா நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு இவதான் என்ன அடிச்சானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி மேல பிளேம் வந்து பண்றாங்க. பட் நம்ம ஹீரோக்கு தான் வந்து தெரியும் இல்ல நம்ம ஹீரோயினி பத்தி. அவரு உடனே வந்து நம்ம ஹீரோயினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ என்னோட கான்டாக்ட் வந்துட்டு ஓகே பண்ணு அப்படிங்கிற மாதிரி கை வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினி கை கூட வந்து கொடுக்க தெரியதில்ல, அவரே நம்ம ஹீரோயினியோட கையை வந்து பிடிச்சிட்டு வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா நம்மளோட சோ இருந்தாரு இல்லையா, அந்த மகாராஜா தான் அந்த எதிர்காலத்திலயும் சரி கடந்த காலத்திலயும் சரி அவர் வந்து நம்ம ஹீரோயினி வச்சு நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினி வரேன்னு சொல்லி கால் பண்ணாங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ கண்ணாடி முன்னாடி எல்லாம் நின்று ரெடி ஆயிட்டு தான் நம்ம ஹீரோயினி வந்து பார்க்க வந்து போயிருக்காங்க. அப்படிங்கறதோடவே நம்மளுக்கு இந்த 3rd எபிசோட வந்து முடிச்சிடும். அப்படியே நம்மளுக்கு 4th எபிசோட வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுத்தாங்கல்ல, கை கொடுத்தோடனே டீல் வந்துட்டு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேசுறதுக்காக அவரோட ரூமுக்கு கூட்டு போய் வந்து உட்காராரு. அவங்களோட கண்ணம் வர ரெட் ஆயிட்டு இருக்கா, அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதை கண்ணத்துக்கு வந்து வை, உன்னோட ஃபேஸ் எவ்வளவு ரெட் ஆயிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினி எதுக்காக நீ விண்டோஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க, என் வீட்டுல எல்லாம் விண்டோவே இல்ல தெரியுமா அப்படின்னு விண்டோ ஓபன் பண்ண போறாங்க. அது நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்து வந்துருது.
வருது, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது, க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினி கடுப்பாய் நம்ம ஹீரோ திட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க போல. வெளியே வந்து நம்ம ஹீரோயினி அந்த பாட்டில் நம்ம ஹீரோ கொடுத்தாரு இல்லையா, பரவாயில்ல நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலா கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி பேசிட்டு வெளியே வந்து போறாங்க. அப்பதான் நம்மளோட சன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டியானா? ஆமா ஆமா, அந்த லேடி உங்களை பத்தி கிரேஸா பேசுறது எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுட்டேன் நம்மளோட சன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வெளியே உட்காந்து அந்த ரோட்ல வந்து அந்த தண்ணி பாட்டில் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து நம்ம ஹீரோயினி கிட்டே வந்து வருது. அதுக்கு பசிக்குது போல, கல்லெல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரி அது வந்து பண்ணிட்டு இருக்குதா. நம்ம ஹீரோயினி தூக்கி போட்டு ஓடிப்போங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனரும் நம்ம நாமும் வந்து சொல்றாரு, நீ ஒரு ஹீரோயினி ஆகணும்னா நீ கண்டிப்பா நிறைய டிராமா நிறைய மூவிஸ் எல்லாம் வந்து பாக்கணும், அப்படி பாத்தீங்கன்னா உனக்கு அந்த எமோஷனல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ கம்பெனில ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கிட்டே அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி பேசிட்டு அந்த தாத்தா ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம்னு சொல்லி வராரு போல. பார்த்தா அங்க எந்த ஒரு சீட்டுமே வந்து இருக்கிறது இல்ல. நம்ம ஹீரோயினி உட்காந்துட்டு இருக்க அந்த ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் ஃப்ரீயா வந்து இருக்குது போல. அந்த தாத்தா நான் இங்க உட்காந்துக்கிட்டான்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோயினி உட்காருங்கிற மாதிரி உட்கார வச்சுறாங்க. நம்ம ஹீரோயினி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணி சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு சன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி தாத்தாவும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி சொல்றாங்க, உங்களை பார்த்தா ரொம்ப பணக்கார ஆள் மாதிரி வந்து தெரியுது, உங்க மூஞ்சிலே அந்த கலை வந்து இருக்குது, ஆனா நான் சாப்பிட்டதுக்கு நீங்க தான் வந்து பில் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு வெளியே வரும்போது பட் அவங்க பணக்காரன்னு சொல்லி இம்ப்ரெஸ் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம தாத்தாக்கு நம்ம ஹீரோயினியை வந்து பிடிச்சிருது போல. நம்ம ஹீரோயினி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரும்போது அந்த நாய்க்குட்டிக்கு ஏதோ ஃபுட் வந்து வாங்கி வந்திருக்காங்க, கொடுக்கலான்னு பார்த்தா அந்த நாய்க்குட்டி அந்த இடத்துல இருக்கிறதே வந்து இல்ல. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே வந்து இருக்குது. ஹீரோயினி பைப்ல தூக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த நாய்க்குட்டி தான். நம்ம ஹீரோயினி அந்த நாய்க்குட்டியை பேசாத வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு தூக்கிட்டு போலான்னு போகும்போதுதான் அந்த ஹவுஸ் ஓனருக்கு நாயெல்லாம் ஒண்ணுமே பிடிக்காது போல. நம்ம ஹீரோயினி அப்படியே அந்த நாயை மறைச்சு வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வந்து வருது. பார்த்தா நம்ம ஹீரோயினியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எதனால முன்னாடி அவங்க அந்த ரிவ்யூ ஆட்ல எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த கம்பெனில இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஹீரோயினிக்கும் ப்ராப்ளம் வந்து ஆயிட்டு இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் வந்து அவங்க கேன்சலே வந்து பண்ண காணும். அவங்களும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு வழியா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பேசி அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி நம்ம ஹீரோயினை வெளியே வந்து கூட்டு வராங்க. இதுக்கு மேல நீ ரொம்ப டீசென்டா நடந்துக்கணும், கண்ட இடத்துல கான்ட்ராக்ட்ல எல்லாம் சைன் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி ஓகே என்ன இவ்வளவு கன்சர்ன் பண்ணதுக்கு வந்து தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினா அது கையில நாய்க்குட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு சோ வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி நம்ம ஹீரோயினியை வச்சுதான் அவர் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறத பத்தி யோசிச்சுட்டு வந்து இருக்காரு போல. நம்ம ஹீரோயினி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அண்டரா வந்து இருந்திருக்காரு. மகாராஜா அதுக்கப்புறம் இளவரசரா இருந்தாங்கன்னா அண்டரா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்ணுவாங்கல்ல அண்டர்னா, அவங்க கொலை பண்றதை நம்ம ஹீரோயினி பார்த்தோன்னே அவங்க ஒரு நாய்க்குட்டி வளர்த்து இருந்திருக்காங்க போல. அவங்க கல் எடுத்து அடிச்சு நீ இந்த இடத்துல இருந்து போயிடு உன்னையும் கொலை பண்ணிட போறாங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா வந்து இருந்திருக்காங்க போல. அதை யோசிச்சு பார்த்துட்டு இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி மனுஷங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட லவ் மேல வந்துட்டு எந்த ஒரு அஃபெக்ஷனோ எதுவுமே வந்து கிடையாது, நீங்க வேணா இந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோக்கும் நாய்க்கும் சுத்தமா ஆகாது போல. வீட்டுக்கு கூட்டு போனோடனே அவரு டோருக்கு வெளியே அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு போய் அவரு தேய்ச்சி வந்து குளிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வந்து வருது, சப்போஸ் நாளைக்கு வந்து இவன் நாய்க்குட்டி எங்கன்னு கேட்டு டீல்ல சைன் போடாத போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை பெட் எல்லாம் போட்டு அவர் செக்யூர் வந்து பண்றாரு. அடுத்த நாள் மார்னிங் உடனே சன் கிட்ட வந்து அந்த நாய்க்குட்டியை நீ தூக்கிட்டு போய் வளர்த்துக்கோ போன்னுறாங்க. சன் ஆல்ரெடி என் வீட்டுல ஒரு பெட் இருக்குது, என்னால வளர்க்க முடியாது சார், நான் வேணா இது ஓனருக்கு வந்து தெரிவிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி நம்மளோட சன் வந்து சொல்லிடுறாரு போல. ஹீரோயினி வீட்டுக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நடிப்பு ஆக்டிங் எல்லாம் வந்து வரும், டிராமா மூவிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அதுல இருக்கிற எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா வந்து நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் வந்துட்டு அதுல ஃபேனு அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேனு அந்த இதெல்லாம் பண்ணணும்ங்கிறத நம்ம ஹீரோயினி வந்துட்டு நோட் பண்றாங்க போல. உடனே நம்ம ஹீரோக்காக ஒரு லெட்டர் வந்து எழுத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினி அந்த லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போன பிறகு நீங்க இதை வந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இது ஒரு லவ் லெட்டரா இருக்குமா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது வேற லாங்குவேஜ்ல வந்து எழுதிருக்கு, அந்த காலத்துல இருந்த லாங்குவேஜ்ல. நம்ம ஹீரோக்கே அது தெரியறது இல்ல. அதுக்கப்புறம் நெட்ல எல்லாம் போட்டு சர்ச் பண்ணி ஒரு ஆர்வமா வந்து படிச்சா நம்ம ஹீரோயினி ஒரு கவிதை மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க. அவரோட ஃபேஸ் வரைஞ்சிருக்காங்க, அந்த நாய்க்குட்டியை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஹீரோ நம்மளுக்கு இவ ப்ரப்போஸ் தான் பண்ணிருக்காளா, உண்மையாவே அவளுக்கு நம்மள பிடிச்சிருக்காங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினியை வந்துட்டு ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனரை நம்ம ஹீரோயினி வந்து ஏமாத்துறான். உங்களுக்கு இனிமேல் விண்டோ இல்லைங்கிற கவலையே இல்ல, இந்த மேல மொட்டை மாடியிலே நீங்க வந்து தங்கிக்கலாம், அதே ரெண்ட் தான், நீங்க எவ்வளவு வசதியா வேணா இந்த இடத்துல தங்கிக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து ஏமாத்திட்டு வந்து இருக்கிறாங்க போல. இந்த
நம்ம ஹீரோயினி அந்த நாய்க்குட்டிக்காக மேல வந்துட்டு ஒரு ஹவுஸ் வந்து ரெடி பண்றாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் இங்க நீ வேணா நாயை கூட வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அதுக்காக தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்து வருது. அவங்க பாட்டி கிட்ட இருந்தா அந்த பார்சல் வந்து வந்திருக்கு போல. நம்ம ஹீரோயினி அந்த அட்ரஸ் வந்து நோட் வந்து பண்ணிக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியோட ஹவுஸ் ஓனரை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. அந்த நாய்க்குட்டியை நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி சன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவங்க தாத்தா கூட ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்றதுக்காக தான் வந்து வந்திருக்காரு. வந்திருக்கும் போதுதான் சோக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து போகுது. உங்க அம்மாவால் தான் நீ இந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இருக்கிற, இல்லாட்டி நீ எப்பயோ வெளியே போயிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சோ வந்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ட்ரிகர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனே அவங்க பாட்டியை மீட் பண்றதுக்கு தான் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்து வந்துடுறாங்க போல. வந்தவுடனே அந்த மாடர்ன் ஹீரோயின் இருக்காங்களே அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரி எல்லாம் வந்துட்டு ஒரு படமா வந்து எடுக்க போறோம், நீங்க சொல்லுங்கிற மாதிரி பாட்டி கிட்ட அவங்க போட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பாட்டி அதை பத்தி சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்மளோட ஹீரோவும் தாத்தாவும் வந்து கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போலான்னு தாத்தா வந்து சொல்றாரு. அது யாரோட ரெஸ்டாரண்ட் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாட்டியோட ரெஸ்டாரண்ட் தான் போல. அங்க நம்ம பாட்டி வந்து நிறைய கடன் வந்து வாங்கியிருப்பாங்க போல. கடனாளிகள்லாம் வந்துட்டு நம்ம பாட்டியோட டிஷ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வந்து உடைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினால ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தாங்கவே முடியுது இல்ல. எல்லாரையும் தூக்கி போட்டு சமய நம்ம ஹீரோயினை அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் வீடியோவும் வந்து எடுத்துட்டு இருக்காரு போல. கட்ட ஹீரோ தாத்தாவை இறங்கி வந்தோன்னே ஹீரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினி நீங்களா, உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன், என்னோட லெட்டர் வந்து படிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கேக்குறாங்க. ஹீரோ அப்படி திருன்னு முழிக்கிறாரு. ஹீரோயினி கரெக்ட் தான், ஒரு ஃபேனா இருக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் பெருமையா தானே இருக்கணும்னு ஹீரோக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. எது ஃபேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அவரு லவ் தானே நினைச்சாரு, நம்ம ஹீரோயினி ஃபேன்னு சொன்னோடனே அவர் அப்படி கொந்தளிக்கிறாரு. அதுக்குள்ளே தாத்தா வேற வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினிக்கு தாத்தாக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. தாத்தா வந்து என்ன நடக்குதுங்க, உனக்கு ஆல்ரெடி இவ்வளவு தெரியுமான்னு சொல்லி கேட்டுனே இவர் என்னோட ஃபேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. நான் அவளோட ஃபேன் இல்லை, எனக்கு தெரிஞ்சவ அவ்வளவுதான் தாத்தா, வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயினி அப்ப நீங்க என்னோட ஃபேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தம் வந்து படுறாங்க போல. அப்புறம் பாட்டி கிட்ட அவங்க வாங்கின வந்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினி கிளம்பலாம்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் கரெக்டா நம்ம சோ வந்து மீட் பண்றாங்க. சோ ஹீரோ நம்ம ஹீரோயினி கிட்ட பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு ஸ்பையா எனக்கு வந்து ஒர்க் பண்ணும், அவன் கூட சேர்ந்துட்டு அவன் என்னெல்லாம் பண்றான்ங்கிறத எனக்கு வந்து நீ வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல அவர் அதை தான் வந்து பண்ணியிருக்காரு. இப்பயும் அவர் அதை தான் வந்து பண்றாருங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி லவ்வுக்கும் அஃபெக்ஷனுக்குலாம் இந்த காலத்துலயும் சரி எந்த காலத்துலயுமே இடமே வந்து இல்ல போல. லவ்வுக்குங்கிற மரியாதையே வந்து கிடையாது. இவன் இன்னமும் வந்து திருந்தவே வந்து கிடையாது. நம்ம வாழ்றதே ராணியா இருந்தாலும் சரி நிஜ உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோயினி ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து அந்த நாய்க்குட்டியோட வீட்டை வேற போட்டு சமயம் வந்து அடிச்சு வந்து நொறுக்குறாங்க கோவத்துல. அப்ப அவங்க கையிலயும் வந்து அடிபட்டது போல. உட்காந்து அழுந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வராரு. கீழே இதை உட்காந்து ஷோ வந்து நோட் பண்ணிட்டே வந்து இருக்கிறாரு போல. நம்ம ஹீரோ மேல போறது கூட நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி சாரி கேட்கறதுன்னு தெரியாது. நம்ம ஹீரோயினி கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி எதுக்காக என்னோட ஃபேன் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்காக என்கிட்ட வந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொன்னேன்னு நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுங்கிறத அவர் வந்து ஒத்துக்கிறாரு. எனக்கு மேல கொஞ்சம் அஃபெக்ஷன் வந்து இருக்குது, அந்த அஃபெக்ஷனை நான் வந்து பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன்னும் போது ஹீரோயினி அஃபெக்ஷன் லவ் எல்லாம் எந்த உலகத்திலயும் வந்து கிடையாது, தயவு செஞ்சு போயிடுங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் வந்து கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ நீ தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட, இப்ப நீ எதுக்காக மாத்தி பேசுற, என்னோட ஹார்ட் பீட்டை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் உடனே அவங்களோட நெஞ்சு மேல கை வச்சுட்டு அதெல்லாம் நார்மலா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இப்படி கேட்டு பாரு, நான் கன்ஃபியூஸ்டா இருக்கிறது உனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினே அப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருக்கிறதோடவே நம்மளுக்கு இந்த 4th எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.